Welcome students. 9th standard English prose 4 17 oranges பார்த்துருக்கோம். This is written by Bill Norton. Bill Norton எப்படி அவருடைய லைஃப்பில் வந்திருக்கக்கூடிய டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை சமாளிச்சார், கிளவராக சமாளிச்சார், டேக்கிள் பண்ணார் அப்படின்றத பார்த்துட்டுருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் எங்கே பார்த்தோன்னா போலீஸ்மேன் போங்கோ போயிட்டு ஒரு போலீஸ்மேனை அடிச்சுக்கின்னு வரும்பொழுது எல்லா ஆரஞ்சும் சாப்பிட்டுட்டு 3 ஆரஞ்சஸ் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அந்த 3 ஆரஞ்சஸையும் எப்படி சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறையா ஹார்ட் வரும்பொழுது போலீஸ்மேன் போங்கவும் அவங்க கூட கொஞ்ச நேரம் போயிட்டு பேசுகிறாங்க. அந்த கேப் அவருக்கு லக்காக நினச்சி மொதல் ஆரஞ்சு சாப்பிட்டாரு, 2வது ஆரஞ்சு வேகமாக விழுங்கினார். அதேமாதிரி 3வது ஆரஞ்சையும் வேகமாக சாப்பிட்டு முடிக்கும்போது கடைசி லாஸ்ட் பீஸ் கிட்ட வரும்பொழுது வேகமாக சாப்பிட்டு முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கண்டினியூஸாக. தென் போங்கோ லுக்டு அட் த டேபிள். அட் ஃபர்ஸ்ட் he could not figure out what had happened. Where are the oranges? போங்கோ அந்த டேபிளை பார்க்கும்பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சி அவருக்கு. He could not figure out. Figure out means புரிஞ்சு கொள்ளுது, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஃபிகர் அவுட் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சினானிம் கேட்பாங்க. ஃபிகர் அவுட் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சு கொள்ளுதல். அவரால் புரிஞ்சிக்க முடியல, என்ன நடக்குது, என்ன ஆச்சு, எங்கே அந்த ஆரஞ்சஸ், வேற த ஆரஞ்சு, எங்கே அந்த ஆரஞ்சஸ் பிறகு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரால் கணிக்க முடியல. ஐ கேன் ஸ்மெல் தெம் செட் அதர். என்னால் ஆரஞ்சஸோட ஸ்மெல்லாம் வருது. இன்னொரு போலீஸ்மேன் கூட வந்து சொல்கிறார், ஸோ இங்கே பிக்சரில் கொடுத்துருக்கான் பாருங்களேன், 17 ஆரஞ்சஸ் பிறாமே இந்த டேபிள் அடுக்கி வச்சுக்கிற மாதிரி. இங்கே உட்காந்து இருக்கிறது தான் நம்ம நெரேட்டராக நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கணும். இதை தான் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஆரஞ்சஸில் கொடுத்துருக்கான் பாருங்களேன். இந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஆரஞ்சஸ் கிஃப்டாக கொடுக்கக்கூடிய ஹேபிட்டு சைனீஸ் பீப்புள் கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிவிங் ஆரஞ்சஸ் டியூரிங் their நியூ இயர் செஷன் இஸ் எ ஃபெஸ்டிவ் ரிச்சுவல் ஆஃப் த சைனீஸ். அவங்களுடைய கலாச்சாரப்படி, ரிச்சுவல் கலாச்சாரம் அவங்க படி ஒவ்வொரு நியூ இயருக்கும் ஆரஞ்சஸ் பேஸ்கெட்டை கொடுத்து அவங்க விஷ் பண்ணுவோம். நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து விஷ் பண்ணுவோம், கேக் கொடுத்து விஷ் பண்ணுவோம், அவங்க ஆரஞ்சை கொடுத்து விஷ் பண்ணுவாங்களாம். They are usually given the pass as a symbol of friendship. ஸோ ஆரஞ்சஸ் எதுக்கு அவங்க ஃபீல் பண்ணுறாங்கனாக்க ஃப்ரெண்ட்ஷிப்னுடைய அந்த சிம்பிளாக ஒரு குறியீடாக இதை ஃபீல் பண்ணி யார் ஆரஞ்சஸ் கொடுக்குறாங்களோ நம்ம ஓகே சகோதரத்தை ராக்கி கட்டும் இந்தியனில் அந்த மாதிரி அவங்க வந்து ஆரஞ்சஸ் கொடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்களா. அதை let us okay continue the lesson. I said nothing. எங்கே இப்போ கேட்கும்பொழுது வேற ஆர் த ஆரஞ்சஸ்ன்னு கேட்கும்பொழுது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ செட் நத்திங் சொல்லும்போது போங்க லுக்கு எவ்ரிவேர் ஃபார் த ஆரஞ்சஸ். எல்லா வரையும் தேடுறாரு, இங்கே அங்கேன்னு தேடுறாரு, ஒரு இடம் கூட முடியலை. ஹீ லுக்கு இன் மை பாக்கெட்ஸ். அப்புறம்லேருந்து பார்த்துட்டு பாக்கெட் எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு. ஹீ லுக்கு இன் மை அப்ரான். 3வது அப்ரானை செக் பண்ணுறாரு. அப்ரான்னாக்க ப்ரொடக்டிவ் கார்மெண்ட், அதையும் செக் பண்ணுறாப்புல. பட் ஹீ டிடன்ட் ஃபைண்ட் ஒன் ஆரஞ்சு. ஆனால் ஒரு ஆரஞ்சு கூட அவரால் கண்டுபிடிக்கல, ஒரு பீஸ் ஆஃப் ஆரஞ்சு கூட அவரால் கண்டுபிடிக்கவே முடியலை. ஃபெயில் தான் அவருடைய அட்டம்ப்ட் வந்து வெயின், VAN வெயின் மீன்ஸ் ஃபெயிலியர், தோல்வி தான். ஃபைனலி போங்கோ அண்டர்ஸ்டுட் வாட் ஹேட் ஹேப்பன்ட். கடைசியாக புரிஞ்சிக்க முடியுது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. பட் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிலீவ். ஆனால் அவரால் ரொம்ப கஷ்டம், நம்புறது ரொம்ப கடினமாக இருக்குது. 17 ஆரஞ்சஸ் he said. 17 big oranges. How did you eat them all? எல்லாம் வந்து சின்ன அதெல்லாம் கிடையாது, எல்லாமே ரொம்ப மிக பெருசு, லார்ஜ் சைஸு. ஆனால் இது பாசிபிளே கிடையாது. எப்படி நீ எல்லா ஆரஞ்சஸுமே சாப்பிட்டு முடிச்ச
அப்படின்னு கேட்குறாரு. ஐ செட் நத்திங், எனக்கு தெரியாது. மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு தெரியாது. பூங்கோ வாஸ் நாட் ஏபிள் டு சென்ட் மீ டு prison. there was no evidence. இப்போ பூங்கோ என்ன பண்ண முடியாது, பிரிசன் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னு கேட்டால் அவர்கிட்ட என்ன கிடையாது, எவிடன்ஸு சுத்தமாகவே எவிடன்ஸ் இல்லை, என்ன தவிர பயமுறுத்த முடியாது அப்படின்றாரு ஆத்தர். பூங்கோ பிகேம் ஆங்க்ரி அண்ட் ஷவுட்டட் அட் மீ, என்கிட்ட ரொம்ப வேகமாக கோவப்படுறாரு, கத்துறாரு. பட் ஐ டிடன்ட் சே அ வேர்டு, நான் சைலண்ட்டாக, ஆத்தர் என்ன பண்ண நெரேட்டர் சைலண்ட்டாக எவ்வளோ வேணாலும் சத்தம் போடுங்க, நான் எதையுமே திருப்பி பேசவே மாட்டேன், அமைதியாக உட்காந்துருக்காரு. இந்த எண்டு he had to let me go. வேறு வழி இல்லை, எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு எதையுமே இல்லைன்னு அவனுக்கு வேறு வழி கிடையாது, ஏன்னா போங்கோ நீ இதுக்கப்புறமே இங்கே இருக்க வேணாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சிட்டாரு. ஐ டோல்டு கிளீம் ஜோன்ஸ் அபவுட் 17 ஆரஞ்சஸ். ஏற்கனவே இந்த இந்த நிகழ்ச்சியை நடந்ததை பற்றி புறாதையுமே சொல்கிறாப்புல, எல்லாத்தையுமே நடந்த நிகழ்ச்சி அப்புறமே கிளீம் ஜோன்ஸோட சொல்கிறாப்புல. போங்கோ லாக்டு யூ இன் தட் கேபின் ஃபார் half an hour, said Clem. He had no right to do that. போங்க உன்னை அரை மணி நேரமாக அந்த உட்கார வச்சுருக்காரா, அந்த கேபினில் வச்சு உன்னை லாக் பண்ணினாரா, ஆனால் அவருக்கு அந்த விதமான எந்த அதிகாரமும் கிடையாது. he had no right to do that. அதை மாதிரி செய்யறதுக்கு போங்கோவுக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளீமு நம்முடைய ஆத்தர்கிட்ட சொல்கிறாப்புல, நரேட்டர்கிட்ட சொல்கிறாப்புல. பெர்ஹாப்ஸ் கிளீம் வாஸ் ரைட். கிளீம் சொல்கிறது ஒரு வேளை சரியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும், ஐ டோன்ட் நோ, ஐ டிடன்ட் ஹாவ் டைம் டு திங்க் அபவுட் இட். நான் தான் கையங்காலமாக மாட்டிக்கினேன், ஆனால் எனக்கு அதை பற்றி என்ன கிடையாது, யோசிக்கிறதுக்கு டைமே இல்லை, யோசிக்கக்கூடிய எண்ணமும் கிடையாது. ஐ ஹேட் ஈட்டன் 17 லார்ஜ் ஆரஞ்சஸ். எல்லா ஆரஞ்சஸையும் ஒன்று விடாமல் எதுவுமே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆரஞ்சஸ் அது மட்டும் பாருங்க, பீஸ் பிப்ஸ் அண்ட் ஆல், அவருடைய தோல் விதை எல்லாத்தையுமே ஒன்று கூட இல்லை, எல்லாத்தையுமே சாப்பிட்டான் ஆல். ஐ ஃபெல்ட் வெரி சிக் ஃபார் எ வீக். அதை சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு வாரம் நரேட்டருக்கு ரொம்பவும் உடல்நலம் சரியில்லை. வீக்னாக்கா ஒரு வாரம் உடல்நலம் சரியில்லை. அண்ட் தோஸ் ஆரஞ்சஸ் ஆர் கெப்ட் ஒர்க்கிங் அவே இன் மை ஸ்டொமக். வயிற்றில் ரொம்ப பிரச்சனையை கொடுத்துருது. ஸோ வெறும் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா விட்டமின் உடம்புக்கு நல்லது, தோல் விதை நாருக்கு எல்லாருமே சாப்பிடும் பொழுது ஆத்தருக்கு நரேட்டருக்கு ரொம்ப ரொம்ப உடல்நல பிரச்சனை கொடுத்துருது. ஒரு ஃபன்னி ஸ்டோரி, ஒரு ஃபன்னியாக கொடுத்துருக்காரு, எப்படி ஒரு ப்ராப்ளத்தை கிளவராக டேக்கிள் பண்ணுறது, அப்படி எப்படி சமாளித்தார். கிளீம் ஜோன்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் சரி, எப்படியாவது வெளியில் வரணும் அந்த அதிர்ச்சியிலேருந்து அப்படின்னு சொல்கிற திறமையை வளர்த்துக்கணுன்றது தான் அதனுடைய ஸ்டோரியை சொல்கிறாங்க. அபவுட் த ஆத்தரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆத்தர் இங்கே யாருன்னு கேட்டினா வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நாட்டன், நவுன் அஸ் பில் நாட்டன். இவருடைய ஷார்ட்டாக தான் அவர் வந்து செல்லமாக பில் நாட்டன் அழைக்கிறாங்க. 1910 to 1992. He was born an Irish-born British playwright. பிரிட்டிஷ் பிளேரைட் மீன்ஸ்னு நிறையா நாடகம் எழுதக்கூடியவர், நாடக ஆசிரியர் எழுதக்கூடியவர் தான். அண்ட் ஆல்சோ ஆத்தர். ஹி ஒர்க்ட் அஸ் ஏ வீவர். வீவர் நெசவாளர் சொல்லுங்க இல்லையா, அவர் தான் வீவர். கோல் பேக்கர் அண்ட் லாரி டிரைவர் பிஃபோர் ஹி ஸ்டார்டட் ரைட்டிங். கதை எழுத்து முடி லாரி டிரைவராக கூட இருந்திருக்கார். இப்போ சாமானியனுடைய எல்லாருடைய அந்த கதையை புறமே தெரியும், ஏன்னா டிரைவர்ன்றதால தான் போனி காட்டுறேன், அதனால தான் அவருக்கு எல்லாமே கதை தெரிஞ்சிருக்கு. ஹிஸ் ப்ரிஃபர்டு என்விரான்மெண்ட் வாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் சொசைட்டி விச் இஸ் ரெஃப்ளெக்டட் இன் மச் ஆஃப் ஹிஸ் ஒர்க். அதிகமாக பிடிச்சதே ஒரு கிளாஸ் சொசைட்டி தான். ஹி ரோட் மெனி நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், பிளேஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் புக்ஸ். ரொம்ப முக்கியமானது, நிறைய ஒரு நாவல்ஸ் எழுதியிருக்காரு,
இந்த சிறுகதைகள் ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க அதை எழுதியிருக்காரு. நாடகங்கள் பிளே சொல்லி அதில் இருக்காரு. சில்ட்ரன் குழந்தைகளுக்கு விருப்பமான புத்தகத்தில் பூரா நிறைய எழுதியிருக்காரு. ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ப்ளே ஆல்ஃபி. ரொம்ப ஃபேமஸாக வர ப்ளே ஆல்ஃபி அப்படின்றது தான் அவருடைய மிக சிறந்ததாக இருக்குது. ஹிஸ் 1977 சில்ட்ரன்ஸ் நாவல் மை பால் ஸ்பர்ஜர் அப்படின்றது ரொம்ப இஸ் அன் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ் சைல்ட்ஹுட் 1920 போல்டன். குழந்தை பருவத்தில் 1920 போல்டனில் வெளியிட்டு தான் இது. மிக சிறந்ததாக இருக்கக்கூடிய ஆத்தர் வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நாட்டன். இதோட இந்த லெசன் முடியுது ஸ்டூடெண்ட்ஸ். 17 ஆரஞ்சஸ் அதை நம்ம ப்ரீஃபாக அந்த ஸ்டோரியை சொல்லிவிடுவோம். ஆத்தர் வில் நாட்டன் போர்ட்டில் அந்த போனி கார்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய செஃப்ட் டெலிவரி கம்பெனியில் டெலிவரி மேனாக இருக்கக்கூடியவர் தான் ஆத்தர். அவர் எப்படி ஒரு ப்ராப்ளத்தில் கையங்கலமாக சிக்கி வெளியே தன்னுடைய திறமையால் யோசித்து வெளியே வந்தார் அப்படின்றது அந்த கதை. இதுக்கு முன்னாடி இவர் வந்து ஹி வாஸ் நாட் ஏ தீஃப், ஹி வாஸ் நாட் ஏ ஓகே பிளான் தீஃப், திருடலாம் கிடையாது. தனக்கு கிடைச்சதை புறாமே அப்ரானில் வச்சுட்டு நேரம் கிடைக்கும்போது சாப்பிடுவார். பனானாஸ் ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் ஆரஞ்சஸ் ரொம்ப 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 பிடிக்கும். கிளீம் ஜோன்ஸ்ன்றதும் எவ்வளோ பெரிய ஒரு கிளவர் தீஃப்ன்றதை பற்றி சொல்லியிருப்பார். ஒரு சின்ன இன்சிடென்ட்டு, ஒரு கேட்டு ஷிப்ஸ் கேட்டை வச்சு லார்ஜ் டச்சீஸை கடத்திருப்பாப்புல. ஆனால் இவர் அப்படி கிடையாது. ஒரு 17 ஆரஞ்சஸ் எடுத்துன்னு வரும்பொழுது அவருடைய அப்ரானில் இருக்கக்கூடிய ஸ்டிங்கு கட்டாயி போங்கோ அவருடைய அவரை கையங்கலவமாக பிடிச்சின்னு ரெட் ஹேண்டட்னு சொல்லுவாங்க, கையங்கலமாக பிடிச்சி கேபினில் உட்கார வைப்பாப்புரு. அவர் போய் எவிடன்ஸ்க்கு இன்னொரு போலீஸ்கார் ரிட்டர்ன் வரும்பொழுது அந்த 17 ஆரஞ்சஸையும் வேக வேகமாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவருடைய ஹெட்டு சொல்லும். அதன்படி வேக வேகமாக 17 ஆரஞ்சஸையும் சாப்பிடும்பொழுது 14 சாப்பிட்டு முடிச்சாலும் மீதி 3 தான் பேலன்ஸ் இருக்கும். அங்கே இன்னொரு போலீஸ் ரிட்டர்ன் வரும்பொழுது இந்த 3த்தையுமே விழுங்கிடு, எல்லாத்தையுமே விழுங்கிடு, எவிடன்ஸோட சாப்பிடக்கூடிய தோலோட விழுங்கிடுன்னு சொல்லிட்டு விழுங்குவார். அப்புறமேலு தான் இங்கே போலீஸ்மேன் கிட்ட வரும்பொழுது டைம் ஆகிடும். டைம் ஆகும்பொழுது அங்கே கொஞ்சம் காற்று வரும்பொழுது அவங்கள சோதிக்கிறது டிரைவர்ஸ்கிட்ட செக் பண்ண போயிடுவாங்க. அந்த டைமை தனக்கு ஃபேவரட்டாக பயன்படுத்தி 3 ஆரஞ்சஸும் வேகமாக சாப்பிடுவார். பூங்கோத்தனுடைய போலீஸு கேபினுக்கு அழைச்சின்னு வரும்பொழுது டேபிளை பூரா சுற்றி பார்க்கும்பொழுது ஒரு ஆரஞ்சு கூட இருக்காது, எல்லா எவிடன்ஸும் இருக்காது. பூங்கோ தன்னுடைய நேரேட்டரை வேகமாக சத்தம் போடுவார். ஆனால் அதை பற்றி கண்டுக்காமல் ஸ்மெல் மட்டும்தான் வர வழி இல்லாமல் அவரை வெளியே விட்டுருவார். தனக்கு நடந்த இன்சிடெண்ட்டை கிளீம் ஜோன்ஸுக்கிட்ட சொல்லுவான். கிளீம் ஜோன்ஸு என்ன சொல்லுவாருனாக்கா, திருப்பி பூங்கோவுக்கு அந்த கைது பண்ணி இட்டு போகக்கூடிய ரைட்ஸே கிடையாது, எனக்கு வேறு வழி கிடையாது, எனக்கு யோசிக்க அப்போ அந்த மாதிரி டைம் இல்லை, எல்லாத்தையும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இதோட இந்த லெசன் முடியுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னுடைய பேலன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.